வினோதமான பேய்ங்க இது அப்படின்னு எதை சொல்லுவீங்க? பேய்னு நாங்க சொல்ல மாட்டோம், ஆன்மாக்கள்னு சொல்லுவோம். ஒரு லேடி வந்து அவங்களுடைய அனுபவம் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து எப்படின்னா நைட் வந்து யாரோ கற்பழிக்கிற உணர்வு வரும். மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். அந்த லேடி கிட்ட ஒரு ஆன்மா வந்து இருந்தது. 1 இல்ல 2 3. ஓகேங்களா, அது அவங்களுக்கே தெரியாது. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து போய் சாப்பிட்டு இருப்பான், அவங்கிட்ட போய் சொல்லுங்க. 20 வருஷமா ஒரு நிமிஷம் கூட தூங்க முடியாது. பெரிய தில்லாலங்கடியாவுல இருக்கு. நீங்கள் பார்த்ததுல விசித்திரமான பேய்? ஒருத்தனுக்கு வந்து பேய் பிடிச்சிச்சுன்னு சொன்னாங்க. பேய் பிடிச்சதான் உடம்புல வந்து ப்ராப்ளம். என்னடா? இல்ல ஒரு பேச்சுக்குப்பா. இல்ல தண்ணி கிண்ணி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? இது என்னடா பிரச்சனை தேடி கண்டுபிடிச்சேன். இது எங்க வேற்று கிரகத்திலிருந்து வந்த ஒரு மந்திரவாதியா இருக்கலாம். பெருசு, நான் போய் ஒரு டீ அடிச்சு வந்துடுறேன். உட்கார்றா. கண்டுபிடிச்ச அது ஒரு ஏலியன் பேய்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? எனக்குள்ள வரும் சார் அது. உங்களுக்குள்ள எந்த பேய் இருக்கப்ப? எங்கெல்ல நிறைய இருந்தது, எல்லாம் வெட்டி விட்டேன். என்ன நடக்குதுங்க? பாஸ் அவுட்டா உங்களே ஆல் பண்ணின ராஸ்கலுங்களா? அவங்க கிரகத்துக்கு அனுப்பிட்டீங்களா நீங்க? இல்ல, ஓட்டல, அழிச்சிட்டேன். கொன்னுட்டீங்க, அழிச்சாச்சு, முடிஞ்சிச்சு. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண தொப்பூர் கணவான்னு சொல்லி தொடர்ந்து விபத்துகள் அங்க நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, தொப்பூர்ல அங்க ஆத்மா இருக்கு. விபத்து நடந்தவங்க யாருமே இதுவரைக்கும் பிழைக்கல. அவ்வளவு இல்ல, அதெல்லாம் பிழைச்சவங்க எல்லாம் இருக்காங்க. தொப்பூர் கணவாயில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆத்மாக்களின் கூடாரம், அதுதான் உண்மை. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. ஒவ்வொரு அமாவாசைக்கும் நான் பூஜை பண்ணிட்டு வந்திருக்கேன். அதுக்கும் நீங்க சொல்றதுக்கு என்ன சம்பந்தம்? இன்னைக்கு வரைக்கும் ஒரு விபத்து கூட கிடையாது. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு அடுத்தாத நல்ல விவரமா பேசு. அந்த லாரி அதிகமா வந்து அந்த இறக்கத்துல இறங்குறனாலதான் விபத்து நடக்குது. இவர் சொல்றபடிலாம் அங்க விபத்து நடக்கல. தொப்பூர் கணவாய் அடிக்கடி விபத்து நடக்கும் ஒரு இடம். அப்படி தமிழ்நாட்டுல நிறைய ஸ்பாட் இருக்கு, ஆக்சிடென்ட் ஜோன். செத்தது யாருன்னா ஒரு பையன் கல்யாணத்துக்கு மேல லவ் பண்றதால அந்த பொண்ணு உயிர், அதை எப்படி நம்ம உயிர் அனுப்ப முடியும்? இது காதல் பேய். காதல் பேய் வந்து அது மாதிரி பண்ணுது. If I'm not wrong, scientifically. சார், இப்போ நான் வந்து ஐடியில் இருக்கேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். கோஸ்ட் ஃபைண்டர்ங்கிற மாதிரி ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண மொபைலில் பார்த்தா அதில் வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வந்து ஈவில் கோஸ்ட் டிடெக்டட் அப்படின்னு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இந்த ஆப் எதுவும் வச்சிருக்கீங்களா? அந்த ஆப் அன்னைக்கு பயந்துட்டு டெலிட் பண்ணிட்டேன். பேசிட்டு இருக்கும்போதே பயந்துட்டாங்க. நீங்க ஐடில இருக்கீங்கன்னா அந்த ஆப்பை பிரிச்சு பார்க்கணும், அதை இன்ஸ்டால் பண்ணி பார்க்கறதுல ஓபன் பண்ணி கோடிங்க பார்க்கணும். அது அனாவசியம். பேய் விரட்டுறதுக்கு நாங்க வந்து என்ன பண்றோம்னாக்க நாங்க ப்ரேயர் பண்றோம். சொன்ன பிறகு பேய் அது இருந்துச்சுன்னா அதுவாகவே வெளியே போயிடுதுங்க. நாங்க நிறைய பாக்குறோம், இப்படி தலையில கைய வச்சோனே பொத்துன்னு விழுவாங்க. எனக்கு தெரியாது. 2 செருப்பால அடிப்பேன். அறிவு கட்டவனே. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு ஆயிரக்கணக்கான பேய்கள் மேல விரட்டி இருக்கிறேன். இனிமேல எங்களால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. யாரும் உணர்ச்சி வசப்படாதீங்க. பானிக்கும் 5 years பேக் வந்து நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு. சார் சொன்ன மாதிரி அவர் பிரேயர் பண்றாரு. ஆக்சுவலா இங்க கைய வச்சு அவங்க என்ன அழுத்துறாங்க. நான் விழவே இல்ல, ஆனா அவர் என்ன பிரஷர் பண்ணி விழ வச்சுட்டாரு. இவருக்கு இதான் வேலை. உங்க பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு இது பண்ணி எங்க அம்மா எங்க அப்பா யாருமே என் பக்கத்திலேயே வரல. திடீர்னு வருவாங்க, பிரேயர் பண்ணி பேய் ஆடிட்டே இருக்கும். இந்த பேனை எடுத்து கையில கொடுத்துருவோன்னு அவங்க பாட்டு அப்படியே அமைதியாகிடுவாங்க. என்ன உண்மைண்ணே? சரித்தே டே ஆண்டியப்பா, இவங்களுக்கு மத்தியில ஏன்டா என்னைய பெத்து விட்டு போயிட்ட முடியல. நீங்க யாரும் ஒருத்தர் எங்க ப்ரூவ் பண்ணுங்க. நான் இப்ப இல்ல, இதுக்கு யாரு இப்ப பேய கொண்டாடுறது? மியூசிக் பேனா கொடுத்த உடனே இது சரியாயிரும்னா எப்படி? எனக்குள்ள இந்த வல்லமை இருக்குது, அபிஷேகம் இருக்குது. டேய் கோபால் பையா சைலண்டர்ரா. அந்த பேனா தூக்கிடுங்க. ஓகே, நக்கல்யா அவனுக்கு. இல்ல, பேய் படக்குன்னு வெளியில போட்டா அது ஒரு மாதிரி கோட்டை கிழிச்சுக்கிட்டு போச்சு. நமக்கு இந்த செலான் எழுதுறதுக்கு பேனா இருக்காது. யார்கிட்டயா ஒருத்தட்ட வாங்கிட்டு எழுதி திரும்ப கொடுத்துருவோம்ல, அது மாதிரி பேய்கிட்ட கொடுத்துட்டு ரிட்டர்ன் வாங்கிடுவீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. ஒரு பேனா வழியா எப்படி பேய் போகும்? அதுக்குள்ள அந்த வல்லமை இருக்குது. பேனாக்கு அவ்வளவு பவர் இருக்குன்னா 4-5 பேனா வாங்கி வச்சு சுத்திட்டு இருக்கலாம்.
ஆன்மாவை உயர்த்துதல். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. மன்னிப்பு அறிக்கைகள் ஒன்று இருக்குங்க. இந்த நெத்திக்கு முன்னாடி காட்டினாலே அந்த சோல் படிச்சுக்கும் சார். அந்த மாதிரி காமெடி பண்ணாதீங்க. எல்லாம் டிவில பண்றதோட நிறுத்திக்கணும். சரி. இப்ப இந்த மன்னிப்பு அறிக்கை எந்த மொழியில இருக்கும்? எந்த மொழியில வேணா சரி, ஆன்மாவுக்கு மொழி கிடையாது சார். எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் அது படிச்சு. இதுல சிம்பிள் ஒன்று இருக்கு சார். இதுக்கு பின்னாடி இருக்கிற எனர்ஜியோட கனெக்ட் பண்ணும். பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் எதுவுமே கிடையாது. இதை வச்சு இன்டைரக்டா வேற ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, இவனை விடக்கூடாது. நீங்க அது அமானுஷன் போயிடுங்க, ஆன்மான் போயிடுங்க. ஆனா அது எனர்ஜி மேல காஸ்மாலஜில கனெக்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் நீ கொஞ்சம் ஓவராவே பில்டப் பண்ணிட்ட ஐயா சாமி. இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும், பல்லுகள் எல்லாம் தட்டிடுவாங்க. கடைசி வரைக்கும் இவங்க பெண்களை பேயாவே பார்த்துட்டு இருக்காங்க. அது ஏன் பெரும்பாலும் பேய் பெண்ணாவே இருக்கு? பெண் பலவீனமானவர். நிறுத்துடா. எனக்கு பயம் வரும். என்ன காரணம்னா நான் வில்லேஜ்ல இருக்கேன். ஒரு நிமிஷம் பேச விடுங்க. சரி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. எதிர்த்து போராடணுங்கிற எண்ணமே பெண்களுக்கு வர்றதில்லை. துணிஞ்சு இறங்க வேண்டியதானம்மா. சார் நான் வில்லேஜ்ல இருக்கும்போது இறங்கி போராட வேண்டியதானே. டேய் இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. பேச விடுங்க. இறங்கி போராடுனா என்ன போராடணும் எனக்கு புரியல. நான் ஒரே ஒரு விஷயத்தை நாங்க செய்து காமிக்கிறோம் சார். அது அறிவியல் பூர்வமா யாராவது ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டானா அங்க உட்காந்துருக்கேன்னா அங்க போயிடும் சார். சனியனுக்கு தந்தி அடிச்சுட்டு இனி உன்னை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. இப்ப இது நின்றுங்கிறீங்களா? நிக்காது சார், சுத்திட்டே தான் இருக்கு. அது நின்னாதாங்க அமானுஷ்யம். ஆடுனா அது எப்படி அமானுஷ்யம்? இருங்க நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. ரொட்டேஷன்ல சுத்துமா சார்? சரி சுத்தட்டும். Few moments later. இந்த கையை இன்னும் கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணீங்கன்னா சுத்த ஆரம்பிச்சு. ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க? நீங்க அவ்வளவு பெரிய செயினை தான் சுத்த வர்றீங்க. நான் பாருங்க இதையே சுத்த வர்றேன். கை ஆடவே இல்லை. எங்க பாருங்க. இப்போ என்ன பண்றோம்னா செத்து போனவங்கள கூப்பிட போறோம். இப்ப செத்து போனவரோட பேர் இமேஜினேஷன் கேரக்டர் தான் ஜான். நானா? டேய் என்ன கொடுத்துற நீ? இப்போ ஜான் ஆர் யூ ஹியர்னு கேட்க போறோம். ஜான் ஆர் யூ ஹியர்? வந்துருச்சு ஜி. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஜானே. ஐயோ அமுகு டுமுகு அமால் டுமால் தான். அந்த ஜான் வந்து இவரை தொட்டுட்டு போறாரு. ஐயோ நான் இல்ல. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ? இல்ல மொத்தமா எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 தடவை தூக்குனீங்க. அவர் உங்களை 2 தடவை டச் பண்ணார். மீதி எல்லாம் ஜான் தான். மீதி தான் ஜான் தான். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க.